ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பியாக கொண்டாடுங்க. இன்றைக்கி தான் வீட்டுக்கு குளிச்சிருக்கேன், அதனால் வீட்டில் நிறைய வேலை இருக்கு. அம்மா எப்போதும் போல் டே ஷிஃப்ட் போயிட்டாங்களா, பாய் போர்வை ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் துவைச்சிட்டு நான் குளிக்கிறதுக்கே 10-11 மணி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ தான் குளிச்சு முடித்தேன். இன்னும் மார்னிங் சாப்பிடல. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் தான் பொங்கல் சாப்பிட்ணும். இன்றைக்கி பூஜை கருப்பசாமி கோவில்லையும் நடந்தது, விநாயகர் கோவில்லையுமே நடந்தது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கருப்பசாமி கோவிலில் என்ன பூஜை நடக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். என்னோட பர்த்டே விலாகில் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இப்போ தான் கட்டட வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு. கோவில்லையுமே இன்றைக்கி தான் நிலக்கல் வச்சுருப்பாங்க போல், அதனால் அங்கேயும் பூஜை நடந்தது. இங்கே பொங்கல் வச்சுருந்தாங்க. பொங்கல் வீட்டுக்கு வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு, ஆனால் என்னால் போக முடியல. மருதலை குளிச்சதுக்கப்புறம் தான் நான் போகணும். நிறைய பேர் இப்போயும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பீங்க. கருப்பசாமி கோவிலில் அப்பாவும் பூஜை பண்ணுறாங்க, அதனால் நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. இங்கே அம்மா வீட்டில் எப்போதுமே அப்படி தான், அங்கே ஒடிசாவில் அப்படி இல்லை, ஒன்றா இருப்போம். ஓகே, இன்றைக்கி இதுக்கப்புறம் கருப்பசாமி கோவிலில் எப்படி பூஜை பண்ணாங்க, விநாயகர் கோவிலில் எப்படி பூஜை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் சாயங்காலம் சாமி கும்பிடுவோம். அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். சரி வாங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் இருக்க விநாயகர் கோவிலில் காலையிலே பொங்கல் வைக்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் இப்போ எடுக்கும்போது ஒரு 6:45 இல்லாட்டி 7 மணி இருக்கும். எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடிங்க. இப்போ போட்டிருக்கிற மாவெல்லாம் அருகம்புல், அப்புறம் அந்த எருக்கம்பூ மாலையெல்லாம் இங்கே ரெடி பண்ணவங்க தயார் பண்ணது. அதனால் இப்போதைக்கு மாலை போடல. பொங்கலுமே ரெடி ஆகிட்டுருக்கு. பூஜை பண்ணும்போது இன்னும் டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னோட பாதி வேலையை முடிச்சதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தேஜுவை இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேஜுவை ரெடி பண்ணி விடும்போது தாங்க நானே யோசித்தேன், எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சின்ன வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருவிழா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா நம்ம சூப்பராக ரெடி ஆகும். ஆனால் அம்மாங்களுக்கு டைமே இருக்காது. அவங்க சமைச்சு முடிச்சுட்டு எப்போதுமே லேட்டாக தான் வருவாங்க. அந்த மாதிரி பாப்பாவை ரெடி பண்ணி நான் கருப்பசாமி கோவிலுக்கு அனுப்பிட்டேன். நான் ரெடியாகி முடிக்கிறதுக்கு 10:30 ஆயிடுச்சுங்க. பாப்பா எப்படி இருந்தான்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடியுமே ஒரு டைம் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் கருப்புசாமி கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் திருவிழாவை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னு. அதை இடிச்சிட்டு இப்போ மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு தகரத்தில் கூட ஒரு வீடு மாதிரி இருக்குல்லங்க, அதுக்குள்ளே தான் இப்போதைக்கு கருப்புசாமி இருக்கிறாங்க. உங்கள் யார் யாருக்கு கருப்புசாமியை ரொம்ப பிடிக்குமோ சாமி கும்பிட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு கல் பதிக்கும் போதுமே இங்கே பூஜை பண்ணியிருந்தாங்க. இது நிலக்கல். இப்போதைக்கு பாதி தான் உயரம் எழுப்பியிருக்காங்க. அங்கே பூஜை பண்ணுறது இதுக்கு முன்னாடியுமே அந்த ஃபஸ்ட்டு கல் பதிக்கும் போதும் இங்கே கோவில் கட்ட வர்றாங்கல்லங்க, அவங்க தான் பூஜை பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்குமே இவங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது, இங்கே கீழே நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பூஜை பண்ணாங்க. அப்புறம் ஊர் ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நிலக்கல் நிமித்துறது, கீழே இப்போது ஒரு தட்டு வச்சுருக்காங்கல்லங்க, அந்த இடத்துலையுமே ஒரு கல் வைப்பாங்க. அதெல்லாம் ஊர் ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்து வச்சாங்க.
பூஜை நல்லபடியாக முடிஞ்சதுங்க. லாஸ்ட்டில் பூவும் அவலை தோரணமும் வச்சு கட்டுறாங்க. நிறைய வீடியோவில் கருப்புசாமி கோவில் திருவிழாலையுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் கூட நிறைய பேர் இந்த காலத்துலேயும் இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி கூட சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சின்ன சின்ன தப்பு கோவில்லே போய் சின்ன வயசில் பண்ணிவிட்டு நான்லாம் நிறைய டைம் திருவிழாவில் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அவங்க வந்து சொல்லிடுவாங்க இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அதனாலேயே கருப்புசாமி அப்படின்னா ரொம்ப பயம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அவங்க தான். காலையில் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்க. இன்றைக்கி காலைல பாட்டு போடும்போதுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கருப்புசாமி கோவிலில் நிலைக்கல் வச்சதுக்கப்புறம் தான் இங்கே விநாயகர் கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் கொடுப்போன்னு. அதே மாதிரி எல்லாருமே அங்கே பூஜை முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் பூஜை நடக்க போகுது. இதுக்கப்புறம் தான் ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் தருவாங்க. இப்போ படையல் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இப்போ விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் ஆயுத பூஜை அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பண்ணால் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் நிறைய பிக்சர் அப்புறம் ரீல்ஸ்லாம் வரும்ல. அதில் கூட நான் பார்த்தப்போ இவங்க வந்து ரொம்ப சிம்பிள் கடவுளாம். அவங்களுக்கு பிடிச்சது பழங்கள், ஒரு கொழுக்கட்டை, பொங்கல் சோறு வைக்கிறோமோ இல்லையோ சுண்டல் வச்சு அந்த மாதிரி கொண்டாடினாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவெல்லாம் கழுவுறது மஞ்சள் தண்ணியில் வச்சு கழுவலாம். அந்த மாதிரி நிறைய படிச்சிருந்தேன். சந்தோஷமாக இருந்தது படிக்கும்போது. அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தாங்க. வீடியோவில் இந்த மாதிரி பூஜை விஷயமோ இல்லை எனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பட்டதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா அதிகமாக பேசுகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சொல்கிறேன். அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் இதுக்கப்புறம் இப்படி பேசுகிறத கம்மி பண்ணிக்கிறேன். அதனால் சொன்னேன். எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுங்க. எனக்கு விநாயகர் கோவிலில் வீடியோ எடுத்து கொடுத்ததே என் அண்ணன் பையன்தான். காலையில் கருப்புசாமி கோவிலுக்கு வீடியோ எடுக்க போகிறாங்கன்னு தெரியும் போது அவங்களும் பூஜையில் இருப்பாங்களேங்கிறதுக்காக அப்பா காலைல சாப்பிடாம போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்ததுங்களாம். அதனால் வந்த உடனே சாப்பிட்டுட்டு படுத்திருந்தாரு. நான் தம்பிக்கிட்ட தான் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த அளவுக்கு வீடியோ எடுத்து கொடுத்ததுல நான் ரொம்ப ஹாப்பி. பிரசாதம் வந்து பொங்கல் சுண்டல் வாங்கிட்டு வந்திருந்தான். இது வந்து அத்தை நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு கொண்டு வந்தான். நான் தேஜுவோட அப்பா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா தேஜுவுக்கு வர்ற பொங்கல் எப்படியும் அவன் சாப்பிடுவாளா என்னன்னு தெரியல. பாருங்களேன், அப்பா தான் பொங்கலும் கொழுக்கட்டையும் வாங்கி கொடுத்தாங்களாம். அவளுக்கு கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே பிடிக்கல. எனக்கு வேணான்ட்டே இருந்தா. அந்த நேரத்தில் நான் குளிக்காமல் இருக்கவும் தேஜுவை முதல்ல ஒரு கிண்ணத்தில் கொண்டு போய் வைமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டயத்தில் தான் தேஜுவோட அப்பா சாப்பிடவே உட்காந்தாங்க. பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விபூதி தானே பூசக்கூடாது. தூரத்துலேருந்து சும்மா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் சாப்பிடலான்னு இப்போ கோவிலுக்கு போகிறேன். காலையிலேருந்து பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருந்தது. இப்போ பாட்டு போடலை. அதனால் என்னவோ இன்ட்ரோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பூஜையெல்லாம் முடிஞ்சது. ஃபைனலாக விநாயகர் இப்படி தான் இருக்காங்க. பிரசாதம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி சாமி கும்பிட்டீங்க, என்னென்ன பிரசாதம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் காலையில் சாப்பிட்றது வந்து கோவிலில் கொடுத்த பொங்கல், கொழுக்கட்டை ஒன்று, சுண்டல், அதுக்கப்புறம் இன்னொரு பொங்கல். இது வந்து என் அண்ணி பையன் என் ஹஸ்பண்டுக்காக வாங்கிட்டு வந்தான். இது வந்து பாப்பாவோடது. நான் தனியாக வாங்கலை, நான் போகக்கூடாதுல்ல. எப்படியும் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் போய் வாங்கலை. இதுதான் சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன மார்னிங் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கை கழுவு விடு கை கழுவிட்டு வா. ஓகே, நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தேஜி இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது புக்கு வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் ஸ்கூல் போயிடுறாங்களா, சனி ஞாயிறு மட்டும்தான் இவளுக்கு விளையாட ஆள் இருக்கும். இப்போ அங்கன்வாடி அழாமல் போகிறா. இருந்தாலும் மற்ற நேரத்தில் எல்லாம் மொபைல் பார்க்க மாட்டா. ஏன்னா நெட்வொர்க் கிடைக்காது. அதனால் நாங்களுமே அதிகமாக பார்க்க மாட்டோம். இருந்தாலும் போர் அடிக்காமல் ஏபிசிடியெல்லாம் எழுத இப்போ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் ஏபிசிடி எழுதுகிற மாதிரி ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கிற மாதிரி ஒரு புக்கும் அதுக்கப்புறம் இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
நிறைய வரைஞ்சிருந்தா. ஆனால் இந்த கண்ணுக்குட்டி வரையும் போது அவள் அழகாக வரைஞ்சிருந்துக்கா. நீங்களே பாருங்களேன், அந்த காது, அதுக்கப்புறம் அந்த மடிக்கு கொடுத்துருக்குற கலரும் அந்த உடம்புல இருக்கிற ப்ரௌன் கலருமே சூப்பராக இருந்தனால உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு. நம்ம பக்கத்துலேயே இருந்து சூப்பராக பண்ணுறமான்னு என்கரேஜ் பண்ணாலும் அவங்க அப்பா கிட்ட காமிச்சு அவர் சரின்னு சொன்னதில் எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு உங்களுக்கே தெரியும். இவங்களும் அப்பாவோட செல்லந்தான். நீர் யானைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நீர் யானை வரைய போகிறாங்க. தேஜுவுக்கு தமிழ்நாட்டில் சிப்ஸு வகையில் உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறம் நேந்திர சிப்ஸு, முறுக்கு எப்போயாவது ஒரு டைம் தான் சாப்பிடுவா. வரைஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே பிரண்டை துவையல் வைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, வரமிளகா, புளி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று கொண்டுட்டு வந்திருப்பாங்க போல். கவரில் இருந்தது அம்மா என்கிட்ட காலைல சொல்லலை. பார்த்த உடனே சரி சட்னி பண்ணி மதியம் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாமேன்னு எடுத்துக்கிட்டேன். சாயங்காலம் வேக வைக்கிறதுக்காக அம்மா காலையிலே சுண்டல் ஊற வச்சுட்டாங்க. அது சொன்னாங்க, ஆனால் பிரண்டை இருக்குன்னு சொல்லலை. இதுக்கப்புறம் சட்னி செய்யணும். இது வந்து சாயங்காலங்க எப்போதும் போல் சமையல் ஆரம்பிக்க போகிறேன். வாசலெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் முதல்ல சுண்டல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உல வைக்கலான்னு சுண்டல் வேக வைக்கிறதுக்காக வடை சட்டியில் எடுத்தாச்சு. ஒரு அடுப்பில் சுண்டலை வேக வச்சுட்டு கடை அடுப்பில் உல வைக்க போகிறேன். இப்போ வந்து சுண்டல் வெந்துக்கிட்டுருக்கு. பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். பக்கத்தில் உல வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் சமைக்க போகிறேன். கொஞ்சம் சின்ன பாத்திரம் தான். ரேஷன் அரிசி இப்போ ஊற வச்சுருக்கேன். எப்போதுமே இங்கே சமைக்கும்போது ஊற வச்சுருவோம் முன்னாடியே, கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்கு. அங்கே அப்படி இல்லை, உடனே அலசினதும் போட்டுருவோம். சுண்டல் வெந்துட்டுருக்குல்லங்க, அதனால் தேங்காய் திருவி தனியாக எடுத்து வச்சுட்டேன். பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எச்சில் படாமல் இருக்கணும்ல, அதனால் உப்புமே ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன், அதிகமாகலாம் போடல. தேங்காய் திருவிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது, பிரண்டை துவையல் அரைச்சது சாப்பிடும்போது நான் வீடியோ எடுக்கலைங்கிறது. அதான் சட்னியை மட்டும் காமிச்சேன். இப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு வடித்தாச்சு. எங்களுக்கு குருணை சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சாயங்காலம் ஆன உடனே எனக்கு கொழுக்கட்டை வந்துருச்சுங்க. ரொம்ப ஹாப்பி. வீட்டில் செய்யாத அந்த ஃபீல் முடிஞ்சுது. சந்தோஷமாக சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. சுண்டலுமே இந்த சைடு ரெடி பண்ணியாச்சு. அம்மா வந்ததுக்கப்புறம் தான் குழம்பு செய்யணும். நேற்று நைட்டு எங்களால் வீட்டில் பூஜை பண்ண முடியலங்க. பூஜை ரூமில் வாழைப்பழமும் தேங்காய் இருக்குல்லங்க, காலையிலே அப்பா கருப்பசாமி கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு ஆசாரி வராங்க, ஜன்னல் கதவெல்லாம் போடுறதுக்கு. அதனால் அதுக்காக பொருள் வாங்க போகணுன்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் கோவிலில் போய் வேலை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு 8:30க்கு மேலே தான் வந்தாங்க. அதனால் நைட்டு பூஜை பண்ண முடியல. எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.